Hi friends, welcome to Palla Vlog. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட நந்து சாய் போட்டிக்கோட 7th எக்ஸ்போ சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஐஸ்வர்யா மஹாலில் நடந்ததுங்க. ஸோ அதை தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கெல்லாம் எக்ஸ்போ போட்டாலும் சரி, லக்ஷ்மி போட்டிக்கு எக்ஸ்போ போட்டாலும் சரி, உடனே நான் கிளம்பி போயிடுவாங்க. எதுக்காக போகிறேன் அப்படின்றத நம்ம வீடியோவில் சொல்கிறேன், கேட்டுங்க. இவங்க வந்து தீபாவளிக்காக 4 days எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. 10th, 11th, 12 and 13 4 days. ஸோ இந்த தீபாவளிக்காக நிறைய லேட்டஸ்ட் கலெக்ஷன், டோலா சாரீ டு ட்ரெண்டிங்கான ஸ்பேஸ் சில்க் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் நிறைய வச்சுருந்தாங்க. ஆஃபர்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. 199க்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. 5 saree வாங்கினா 999 ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஏக்கச்சக்க ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. அதை தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். அதுக்கு முன்னால் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் நினச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோ என்ன இருக்குது, கலெக்ஷன் இருக்குது பார்த்துடலாம். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா கலெக்ஷனுக்காகவோ இந்த ப்ரைஸுக்காகவோ நான் வீடியோ எடுக்க போக மாட்டேங்க. இவங்க 2 பேரும் எக்ஸ்போ போட்டாங்கன்னா நான் உடனே கிளம்பி போகிறதோட ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட சேனல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறைய வராங்க. இவங்களோட வீடியோஸ்லாம் கீழே போய் பாருங்களேன், எக்கச்சக்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, அவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் எப்படிங்க இவ்வளோ கூட்டம் இந்த இடத்துல வந்திருக்கு? நான் ஸ்டார்டிங்லேயே காமிச்சேன். இவங்களாம் சும்மா பார்த்துட்டு போகிறவங்களாம் கிடையாதுங்க. அந்த கேஷ் கவுண்டரில் பார்த்தீங்கல்ல எவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் என்ன, எனக்கு இது வந்து நிறைய டைம் இது எனக்கு நிறைய வீடியோஸை நானும் கேட்டுக்கிறேன். இது எப்படி இப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியலைங்க. அப்படி அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தால் எதுக்காக இவ்வளோ கூட்டம் வருது? நான் ஃபஸ்ட்டு டே தான் போய் எப்போதும் எடுப்பேன். ஃபஸ்ட்டு டே இப்போ எடுத்தால் என்ன கேட்குறாங்க கமெண்ட்டில், ஃபஸ்ட்டு டே எப்போதுமே கூட்டம் குறவாக தான் இருக்கும். ஏன்னா அது போய் மக்களை போய் ரீச் ஆகிற வரைக்கும் அது வந்து கூட்டம் வந்து வராது. மேபி அது வந்து ஈவினிங்கில் வந்து நிறைய கூட்டம் வரலாம். நான் ஒரு நாள் அப்படி தான் ஃபஸ்ட் நாள் போயிட்டு இப்போ லாஸ்ட்டு 6th எக்ஸ்போ அப்படி தான் எடுத்து போட்டேன். அப்போ என்ன கேட்டாங்க எல்லோரும் கமெண்ட்டில், என்ன கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு 2 days கழித்து ஈவினிங் டைம் போய் எடுத்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது தீபாவளியோட எக்ஸ்போ தான் இது. அதனால தான் அவங்க வந்து 4 days அது ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நான் ப்ரைஸை கவர் பண்ணவோ அங்கே வந்து ஷாப்பிங் பண்ணவோ அதுக்காக நான் கண்டிப்பாக போகலங்க. இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு, நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு தாங்க இந்த வீடியோவே நான் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நந்து சாய் போட்டிக்கு வந்து கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. மீதியெல்லாம் பெண்கள்லாம் கன்சீவ் ஆனால் வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கணும், அப்படி இருக்கணும். கவர்மெண்ட்டே 6 month ரெஸ்ட்டுக்கு லீவே கொடுக்குது. பட் இதை மாதிரி ஹார்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க, என்டர்ப்ரெனர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 365 days நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இப்போ நான் போனப்போ கூட அவங்க வந்து ஜஸ்ட் அப்போ தான் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்காக, ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக உள்ளே போயிருந்தாங்க. அதனால தான் அவங்கள வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடியல. ஏன்னா நிறைய டைம் கன்சீவ் ஆனவங்களால் ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியாதுன்றது ஆஸ் எ லேடியாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கும் அதே கண்டிஷன் தான் இருக்கும், அதே ஃபீல் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியல. அப்போ தான் அவங்க வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக உள்ளே போயிருந்தாங்க. பட் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அப்பப்போ இடையில வந்து பேசிட்டு போகிறது இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ப்ரைஸை பற்றி, குவாலிட்டியை பற்றி, அவங்கள பற்றி, நம்ம ப்ராடக்டை வாங்க போகிறோம், அவங்களோட பர்சனலை வந்து நம்ம பேசக்கூடாதுங்க எப்போதுமே. நிறைய வீடியோஸில் அதே மாதிரி பாருங்கள், ஒரு பொலிட்டிஷியன் இருக்கிறாங்களா, அவங்களோட பாலிட்டிக்ஸை பற்றி தான் நம்ம பேசின ஒழிய அவரோட பர்சனல் லைஃபு, அப்படி எத்தனை மேரேஜ் பண்ணிக்கிறாரு, எத்தனாவது அம்மாவுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலைகள். ஸோ அந்த கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே பாருங்களேன் லேடிஸாக தான் இருப்பாங்க. ஒரு லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்லைங்க, தயவுசெய்து அவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணக்கூடாது. இதுவே நெகட்டிவ் கமெண்ட்ஸை போட்டு ஒரு சில சேனல்லாம் இருக்குதுங்க, இதையே பொழப்பாக எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு டைம் வாங்குகிறோம், நல்லா இல்லை, ஓகே அவ்வளோதான், அதோடு விட்டுறணும். அப்படிலாம் கிடையாதுங்க. ப்ராடக்டை மேலே வாங்க வேண்டியது, நெகட்டிவ் ரிவ்யூஸை கொடுக்க வேண்டியது, இதுக்குன்னே நிறைய சேனல் சுற்றுறாங்க. நான் அதான் கீழே போய் கமெண்ட்டில் அவங்களையும் கேட்பேன், ஒரு டைம் வாங்கினீங்களே, எதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போய் வாங்கினீங்க? அப்போது நெகட்டிவ் ரிவ்யூஸ் போடுறது தான் உங்களோட இன்டென்ஷனா அப்படின்னு சொல்லி கூட நான் போய் நிறைய கமெண்ட்டில் கேட்டிருக்கிறேன். நம்மளால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல முடியல கூட பரவாயில்லைங்க, அவங்கள வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் ரிவ்யூஸை போட்டு அவங்களோட பிஸ்னஸ் ஸ்பாயில் அப்படின்னு நினைக்காதீங்க. வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க, சரிங்களா? அதனால் நம்ம போடுற ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸால் அவங்களுக்கு எந்த வித அஃபெக்டும் இருக்காது. அவங்களுக்கு எவ்வளோ அவங்கள வந்து ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் போடுறீங்க, அவங்க எதாவது கேர் பண்ணுறாங்களா? உங்களோட டைம் தான் வேஸ்ட்டு. நீங்கள் மெனக்கிட்டு அதை டைப் பண்ணி அதை அவங்க டெலீட் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை அவங்க வந்து பொருட்டாகவே எடுக்காதனால அவங்க அதை டெலீட் கூட பண்ணாமல் அவங்க அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க பண்ணுறது தான் அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்களும் அப்படி தான், லக்ஷ்மி போட்டிக்கும் அப்படி தான். இவங்க 2 பேருக்கு தான் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது. ரித்திகா போட்டி கூட அவ்வளோவா வரமாட்டேங்குது. பட் இவங்க 2 பேருக்கு வருது. பட் இவங்க 2 பேரோட எக்ஸ்போவில் ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்குது, ஏன் இவ்வளோ பேர் இதை ஷாப்பிங் பண்ணுறாங்க, கேஷ் கவுண்டரில் பார்த்தீங்களா ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்குது
வாங்காத போல் நீங்கள் சொல்லலாம், அவங்களாம் வந்து சும்மா வந்து பார்த்துட்டு போனாங்க. அதெல்லாம் இல்லைங்க. கேஷ் கவுண்டரில் வீடியோட ஸ்டார்டிங்கில் போய் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்களுக்குலாம் தெரியாதா இது வேர்ஸ்ட் குவாலிட்டி, இது வந்து ஒர்த்லெஸ் ப்ராடக்ட்டு, இது வந்து ப்ராடக்ட் நல்லா இல்லை, குவாலிட்டி நல்லா இல்லைன்னு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதாங்க? வந்தவங்க எல்லாம் என்ன முட்டாளா? ஸோ அதனால் நம்மளோட ஒரு லேடியாக இருந்துட்டு நான் ரிப்பீட்டடாக அதான் சொல்வேன், ஒரு சப்போர்ட் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் போடாதீங்க. ஏதோ ஒரு டைம் வாங்கி உங்களுக்கு பிடிக்கலையா, ஏன் வாங்குறீங்க, வாங்காதீங்க, விட்டுருங்க. அவங்க வாங்க சொல்லவே இல்லையா, அவங்களோட டியூட்டி அது. அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக அவங்க என்ன பண்ணுவோம், ப்ரமோஷன் பண்ணுவோம், பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு அது பிடிச்சி, அந்த குவாலிட்டி பிடிச்சி, அந்த ப்ரைஸ் ஒர்த்தாக இருந்தால் தான் நம்ம வாங்கணும் இல்லையா. அதை விட்டுட்டு அதை வாங்கிட்டு நம்ம குறை சொல்கிறதுக்குன்னு நம்ம இருக்கக்கூடாது. ஒரு லேடியாக இருந்துட்டு நம்ம அப்படி செய்கிறது தவறு. அதுக்காக தான் நான் லக்ஷ்மி போட்டிக்கு வீடியோ போட்டாலும் சரி, எக்ஸ்போ போட்டாலும் சரி, நந்து சாய் போட்டிக்கு எக்ஸ்போ போட்டாலும் சரி, உடனே கிளம்பி போடுறதோட ரீசன் இது தாங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த எக்ஸ்போவுக்கு போனீங்க, எல்லாம் ஷாப்பிங் பண்ணிங்களா, தீபாவளிக்கு நிறைய லேட்டஸ்ட் கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் நீங்கள் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது வாங்கி அவங்களுக்கு ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்காதீங்க, அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக்லங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடாக அதையே வாங்கிட்டு நிறைய சேனல் மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி லக்ஷ்மி ஒரு புடவை வாங்க வேண்டியது லக்ஷ்மி போட்டிக்கு ரிவ்யூ போடுது, வாங்காதீங்க ஏமாத்துறாங்கன்னு. ஒரு புடவை வாங்க வேண்டியது நந்து சாய் போட்டிக்கு ஏமாத்துறாங்க, வாங்காதீங்க அப்படின்னு ஒரு ரிவ்யூஸை போடுது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம ஒரு யூடியூபோட லாஜிக்கே அல்காரிதமே மாறி போகுதுங்க. யூடியூப் எதுக்காக வச்சுருக்குறாங்க, மக்களை போய் நல்ல விஷயம் சேரணும் அப்படின்றதுக்காக தான். இப்படி போய் ஒரு 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 பெண்ணோட முன்னேற்றத்தில் ஒரு பெண்ணே தடையாக இருக்கிறது வந்து அதுக்காக அந்த யூடியூப் இல்லைங்க. அதனால் கூடிய மட்டும் அவங்கள சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணி எதுவும் பேசுகிறது வந்து எனக்கு என்னமோ கரெக்டாக தோணலங்க. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு இந்த ரைட்ஸே கிடையாது. என்னோடய வில்லன் விஷயம் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் லேடிஸை யாரும் நம்ம வந்து ஹர்ட் பண்ணியோ ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட்டு எதுவுமே நான் பண்ணதில்லைங்க. நீங்கள் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் ப்ரைஸ் எல்லாம் சும்மா இந்த ப்ரைஸ் டேக்லாம் சும்மா தான் நான் காமிச்சேன். அது கூட காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிஸ்னஸில் அது ஒரு போட்டி மாதிரி வந்துடும். உடனே அடுத்த ஆள் பார்க்கும்போது அந்த ப்ரைஸை விட்டு ரொம்ப குறைச்சி விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் தான் அவங்க நந்தினி வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எப்போதுமே. பட் இந்த டைம் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. ரொம்ப ஆசையாக தான் போனேன். ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. சரி ஒரு ஃபோட்டோ அவங்க கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது. அவர் தான் இருந்தார், அவங்க ஹஸ்பண்ட் தான் இருந்தார். என்ன தான் இருந்தாலும் அவங்க கூட நம்ம ஒரு பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்குது ஒரு கெத்து தானுங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் போனீங்களா பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எப்படிங்க வரும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கு நீங்கள் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் அவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு. இந்த எக்ஸ்போ நீங்கள் பார்க்கும்போது இது எக்ஸ்போ முடிஞ்சு போயிருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் அவங்க ஆன்லைன்லேயும் வச்சுருக்குறாங்க. பட் வித் ஷிப்பிங் அப்படின்னு தான் வரும். சிலதுக்கு தான் ஃப்ரீ ஷிப்பிங் தராங்க, சிலதுக்கு வந்து ப்ளஸ் ஷிப்பிங் இருக்கும். அதுதான் ஒரு அட்வான்டேஜ் நம்ம எக்ஸ்போவுக்கு போனால். சரிங்களா, நம்ம நேரில் பார்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்குறது ஒரு கெத்து தாங்க. ஸோ அதனால் எங்கெல்லாம் எக்ஸ்போ போடுறாங்களோ நேரில் போய் பார்த்து நல்லா இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு வந்துட வேண்டியதுதான். அதை விட்டுட்டு நம்ம ஆன்லைனில் போகிறது கஷ்டப்பட்டு ஆன்லைனில் வாங்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லை ஏமாத்துறாங்க அப்படின்லாம் சொல்கிறது ரொம்ப தப்பு. நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் செய்யும் போது தான் அதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு புரியும். வேதனைகள் வலிகள்லாம் நம்மளுக்கு புரியும். நம்ம ஈஸியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபோனை கையில் எடுத்துகிட்டு டக்குன்னு மெசேஜை டைப் பண்ணி அனுப்புறது ஈஸி வேலை தான். பட் அந்த இடத்துல நம்ம நின்று பார்க்கும் போது அந்த வேலையை செய்யும் போது தான் நம்மளோட கஷ்டங்கள் தெரியும். அதனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், இது என்னோட வில்லன் விஷ். அதனால் தயவுசெய்து ப்ளீஸ், இவங்க இல்லை இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், இங்கே யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. என்னையே அவங்களுக்கு தெரியும். பட் இதுக்கு முன்னால் என்னை யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரு யூடியூபராக தான் அவங்கக்கிட்ட நான் வந்து இன்ட்ரோ ஆனேன். ஸோ இது வரைக்கும் அவங்கள வந்து எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் எந்த பழக்கமும் அவங்ககிட்ட கிடையாது. ஓகேவா, அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் கிடையாது. பிடிச்சா செய்யணும், பிடிக்கலையா அந்த விட்டு விலகி வந்துடணும். அதுதான் என்னோட இன்டென்ஷனே அது.
அதனால் தீபாவளி கலெக்ஷன்ஸ்லாம் முடிச்சிட்டிங்களா? யார் என்னென்ன தீபாவளி கலெக்ஷன்ஸ் ஷாப்பிங்லாம் எங்கே பண்ணீங்க, என்ன வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எல்லோரும் தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. ரொம்ப பட்டாசுலாம் வெடிக்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வந்து இப்போ உள்ள கிராக்கர்ஸ்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்குது. அது நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் போது அது வந்து வெடிச்சிடுது. ஸோ சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கவனமாக பட்டாசு வெடிங்க. நல்ல ஒரு சேஃப்டியான நல்ல செப்பல்லாம் போட்டுக்கிட்டு, நல்ல காட்டன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, நல்ல சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க. என்னெல்லாம் பலகாரம்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா கீழே கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ கேட்குறேம்மா நீ என்னம்மா பண்ண அப்படின்னு சொல்லிட்டா கேட்டுறாதீங்க. எனக்கு என்றைக்குமே தீபாவளி தாங்க. எல்லாமே கடவுள் படைச்சனால தான் எனக்கு என்றைக்குமே தீபாவளி தான். அதனால் எப்போ நினைக்கிறேன்னா நான் சாரி எடுப்பேன், எப்போ நினைக்கிறேன்னா நான் வந்து பலகாரம் செஞ்சு சாப்பிட்ருவேன். ஸோ உங்களுக்குலாம் எப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸை எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தீபாவளிக்கு ஒரு 2-3 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் சேஃபான தீபாவளியாக இருக்கட்டும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தீபாவளியை. ஒன்ஸ் இன் இயர் வர ஃபெஸ்டிவல் இதெல்லாம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நீங்கள் தொடர்ந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் போட்டிருந்தாங்க, டிசைனர் ப்ளவுஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஏன் இப்படி டிஸார்டராக இருக்குது அப்படின்னா, எல்லாம் நம்ம மக்கள் தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று எடுத்து பிடிக்கலன்னா அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல விற்கிறது, அதை எடுத்து பார்த்துட்டு அதை பிடிக்கலன்னா அப்படியே கீழே போட்டு வந்து நம்ம மக்களோட மைண்ட் செட்டு இப்படி தானே இருக்கும். ஸோ அதனால் அவங்களும் எடுத்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி தான் வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம மக்கள் இப்படி தானே இருப்பாங்க. ஒரு இடத்துல எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கலன்னா நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற ஒரு ஹாப்பினஸ்ஸே அது ஒரு சந்தோஷம் தாங்க. ஸோ அப்படி தான் இது வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதெல்லாம் வந்து இருக்கிறதுல எந்த 3 பீஸ் எடுத்தாலும் 999 சொல்லியிருப்பாங்க. நந்தினி வியர் பண்ணிட்டு இருந்த சாரி வந்துட்டு 1 சிங்கிள் பீஸ் 999. அப்புறம் தயவு செஞ்சு சொல்றேன், கவுண்டர்லேருந்து சாரி எடுத்துட்டு வந்துடுறீங்க. காஸ்ட்லியான சாரி, பட்டு சாரீஸ் இல்லை வேற விஷயம் ஆஃபர் சாரி நீங்கள் எடுத்துட்டு போயிடுறீங்க. அப்போ இங்கே டேபிளில் இருக்கிற சாரி ஆஃபர் சாரி நினைச்சுக்கிறாங்க. அந்த குழப்பத்தை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிங்க. ஆமா, அதான் நான் சொல்றேன். நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன், அவங்க பிடிச்ச சாரி கிடைக்கலன்னு நினைப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க முச்சத்தெல்லாம் போட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் நம்ம ஆசைப்பட்ட சாரி கிடைக்கல திரும்ப போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மட்டன் ரேட்டே 699. அந்த ஆஃபரே நம்ம சொல்லலை. அதில் இருக்கிற ப்ரைஸ் தான் அது. அது ஒரிஜினல் ப்ரைஸ் வந்துட்டு 1000 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஆஃபர் பண்ணி தான் 699 கொடுத்தாங்க. இங்க காட்டுறது மட்டும்தான் ஆஃபர். இந்த ஆங்கரு, இந்த ஆங்கரு, இந்த 6 ஆங்கர்ல இருக்கிறதுலாம் எந்த 3 எடுத்தாலும் 999. நந்தினி கட்டிட்டு இருந்தது வந்துட்டு ஒரு சாரி 999. அந்த ஸ்பேஸுக்கு ஒரு சாரி 999. பட்டர்ஃப்ளை டிசைன் வந்துட்டு ஆஃபர்ல காட்டினா அதுல என்ன பிரைஸ் இருக்கும் அதுதான். தயவு செஞ்சு கவுண்டர் இங்க இருந்து எடுத்து வந்து ஆஃபர் நினைச்சுக்கிறாங்க. இதை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கங்க. இதுதான் ஆஃபரு, மற்றதுதான் ஆஃபர் இல்லை.
அவ்வளோதாங்க, வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. இது வந்து சென்னையில் அரும்பாக்கத்தில் நடந்த நந்து சாய் போட்டிக்கோட 7th எக்ஸ்போ 10th 11th 12th and 13th நடந்த வீடியோ தாங்க இது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.